2026 நீட்டு தேர்வு வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க பசங்கள்லாம் இருக்காங்க. சும்மா அப்படி விளையாட்டா பார்க்கலாம் அப்படின்றவங்களும் இருக்காங்க. இப்பதான் வந்து சீரியஸ் எடுத்துக்கிட்டு அப்படி வந்து பண்ணணும் அப்படின்ற முயற்சியோட இருக்காங்க. அப்போ என்ன மார்க்கை வச்சு நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனு. நிறைய வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்துட்டு இருக்கலாம். இவ்வளோ வந்து நீங்க வந்து டார்கெட் வச்சீங்க, இவ்வளோ வந்து நீங்க வந்து கட் ஆஃப் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் வந்து எப்போ நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படின்னா, எக்ஸாம்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஏன்னா பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்து தான் இந்த கட் ஆஃப்ஸ் வந்து நம்ம டெரைவ் பண்ண முடியுமே தவிர, முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனா இருக்கக்கூடிய ஒரு 5 வருஷத்த உடைய கட் ஆஃபை பேஸ் பண்ணி எப்படி வந்து இந்த ட்ரெண்ட் வந்து வந்துட்டு இருக்கு, எப்போ வந்து கூடுதல் வருதா, ரொம்ப கம்மியா இருக்கு, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம டீம் என்ன பண்ணியிருக்காங்க, டீடைல்டு அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம யாரெல்லாம் 2026ல நீட்டு தேர்வு எழுதணும்னு நினைக்கிறீங்களோ, அதுல எவ்வளவு மார்க் இருந்தா எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. குறைஞ்சது ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் பரவாயில்ல, டைம் மற்றதெல்லாம் போனா கூட இந்த வீடியோ கண்டென்ட்டை நீங்க தயவு செய்து பார்த்தே ஆகணும். அதே போல நீங்க பார்க்குற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த தகவல் ரொம்பவே தேவையா இருக்கலாம். அதனால இப்போ கரண்ட் 12th படித்தாலும் சரி, ரிப்பீட் பண்றவங்களுக்கும் இந்த வீடியோ எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ரைட்டா? நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 2026 நீட்டு தேர்வு எழுதி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? அதுவும் நான் வந்து எனக்கு கவர்மெண்ட்லாம் வேணாம் சார், பிரைவேட் காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் சீட்லாம் வேண்டாம், எனக்கு MBBS சீட் கிடைச்சா போதும், அது என்னவா இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தாலும் பரவாயில்ல, டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அப்ராட்ல போய் நான் படித்தாலும் பரவாயில்ல, ஆனால் 2026ல் நான் குவாலிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமி ரெடியாக இருக்கோங்க. 35 நாள் கிளாஸ். இப்போ கரண்ட் +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் 35 நாள் ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் கழிச்சு ஆன்லைனில் அட்டன் பண்ணீங்கன்னா வெறும் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு சப்ஜெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். அந்த சப்ஜெக்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலயமா அதில் டெஸ்ட் கொடுத்து உங்களை வந்து கம்ப்ளீட்டாக தரவு பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் ஒரு கிளாரிட்டி கொடுத்து எக்ஸாம் எழுத வைக்க போகிறோம். உங்களை வந்து என்ன பண்ண போகிறோம், குவாலிஃபை பண்ண வைக்கிறோம். இந்த கேரண்டி நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடியா இருந்தால் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க. எல்லாம் ஓகே தான், இமீடியட்டாக எடுத்து ஜாயின் பண்ண படம் பிடிங்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு குவாலிஃபை ஆகலைன்னா உங்களுக்கு 100% நீங்கள் கட்டக்கூடிய பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறோங்க. அப்புறம் என்ன, இதில் என்ன இருக்குது, டீலு ஓகேவா? டீலுக்கு ரெடியா? நான் உங்களை குவாலிஃபை பண்ண வைக்கிறேன், ஃபீஸ் கட்டுறீங்க. குவாலிஃபை பண்ண வைக்கலன்னா உங்கள் ஃபீஸை நான் திருப்பி கொடுக்குறேன். ஓகே, நான் ரெடி. நீங்கள் ரெடியா? கால் பண்ணுங்க 9176552121. இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுக்கும். மாஸ்டரிங் த நீட் பேஸ், a data driven strategy for 2026 தான் நம்ம இது பார்க்க போறோம். அண்ட் அனலைசிஸ் ஆஃப் 5-year கட் ஆஃப் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல இப்போ 21, 22, 23, 24, 25 இந்த எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, எவ்வளோ மார்க்ஸ் வந்து வந்திருக்கு, திடீர்னு இன்க்ரீஸ் ஆச்சா இல்லை கம்மியாக இருக்கா, ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். ஆல் இண்டியா கோட்டாக்கும் சரி, தமிழ்நாடு கோட்டாக்கும் வந்து எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா OAR நீட் கட் ஆஃப் சச் எ மூவிங் டார்கெட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இங்கே 2021ல் ஹைக் ஆயிருக்கு. தென் 2022ல் வந்து ஜாஸ்தி வந்திருக்கு, 2021ல் கம்மியாக இருந்திருக்கு, தென் ஒரு 2023ல் திருப்பியும் கம்மியாக இருக்குது, 2024ல் ஏறி இருக்குது, 2025ல் கம்மியாக இருக்குது. அப்போ இந்த ட்ரெண்டை வச்சு நம்ம இந்த கிராஃபை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்போ 2026க்கு கட் ஆஃப் என்ன ஆகும்னு வருது, ரைஸ் ஆகும். ஏன்னா ஒரு வருஷம் கம்மியாக இருக்குது, ஒரு வருஷம் ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு வருஷம் கம்மியாக இருக்குது, ஒரு வருஷம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ஒரு வருஷம் கம்மியாக இருக்குது, ஒரு வருஷம் அப்போ ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியாது. டஃப்பாக இருக்கலாம், இல்லை லாஸ்ட் இயர் வந்த மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு முன்ன வருஷம் இருக்கிற மாதிரி மாடரேட்டாக இருக்கலாம், ஈஸி பேப்பராக கூட இருக்கலாம். பேப்பர் எப்படி வேணாலும் வரலாம். சப்போஸ் டஃப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை செட் பண்ணிட்டாங்க NTA அப்படின்னாலும் இன்னைக்கு வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. போன வாட்டி வந்தது ஏன் கட் ஆஃப் டிராஃப்ட் கிட்டத்தட்ட அதுக்கு முன்ன வருஷத்தோட ஒரு 100 மார்க் கம்மியாச்சு அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, இந்த அளவுக்கு டஃபாக கேட்பாங்களா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அதே போல ஹார்டு ப்ராப்ளம் எல்லாம் பசங்க வந்து போட்டு பழகல. ஏன்னா ஈஸியாக இருக்கும், பிசிக்ஸா சும்மா அப்படியே 2 ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும், கெமிஸ்ட்ரியா பார்த்தாலே ஆன்சர் பண்ண முடியும், இப்படின்ற ப்ராப்ளம்ஸை தான் அவங்க எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணதுனால அவங்க திடீர்னு வந்து அந்த லென்த்தி ப்ராப்ளம் வந்து பயாலஜியில் பார்க்குறப்ப கெமிஸ்ட்ரியில் ஒரு 4 ஸ்டெப் எடுத்து
ப்ராப்ளம் போடணும் அப்படின்றப்ப உங்களுக்கு கான்செப்ட் 2-3 கான்செப்டை பேஸ் பண்ணி வந்து பிசிக்ஸில் கொடுத்ததுனால என்ன ஆகுது, குழந்தைங்க மறந்து போயிட்டாங்களே தவிர கஷ்டம் இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு டைம் கொடுத்தா அந்த பேப்பர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தூள் கிளப்பியிருப்பாங்க. பட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய எடுத்ததுனால குழந்தைங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து அல்டிமேட்டாக பண்ண முடியல. ஏன்னா பயாலஜிக்கே கிட்டத்தட்ட 1 hour 30 minutesல பண்ணுற பேப்பர் 1 hour எடுத்துக்கிச்சு. அதே போல் கெமிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் நிறைய எடுத்துக்கு. அப்போ பிசிக்ஸ்னு வரப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 ப்ராப்ளம் போட்டாலே அவங்க டைம் வந்து பத்தாம போயிடுச்சு. மீதி இருக்க ப்ராப்ளம் அவங்களால பண்ணவே முடியல. அப்போ அதுதான் வந்து மெயின் ரீசனே தவிர பேப்பர் வந்து டஃப் வந்து ரொம்ப இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. பட் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரோட குவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆனதுனால லாஸ்ட் இயர் 2025 பேப்பரோட குவாலிட்டி டஃப் ஆயிடுச்சு, பேப்பர் டஃப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது உண்மை வந்து இல்லை. ஏன்னா நார்மலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பரை பசங்க எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து பண்ணுறப்ப டைம் தான் எங்களுக்கு எடுத்துக்கிட்டே தவிர எங்களால் போட முடியுது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. டீச்சர்ஸும் அதே தான் வந்து சொன்னாங்க. A great score 1 year might not be enough the next year, right? Understanding the why behind these fluctuation is the first step to building a winning strategy. இப்போ நம்ம சொன்னதுதான், ஒரு வருஷத்துல வந்து ஒரு மார்க் வந்துருச்சு, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம செட் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு வருமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்ன வருடம் 2024 நிறைய சென்டம் 720க்கு 720 67 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கேஸை போட்டு அதை போட்டு ஏதோ மார்க் ஜாஸ்தி கொடுத்தாங்க அப்படின்னு இந்த கேஸை ஃபைல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் சொல்லி அப்புறம் 17 பேர் ஆயிடுச்சு. அப்போ கூட 700க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேல மாணவர்கள் இருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி வந்துக்குன்னா 600க்கு மேலேயே வந்து மாணவர்கள் வந்து 1000க்கு மேல வர்றது பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு. அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. திஸ் கைடு வில் decode the patterns behind the numbers, transforming uncertainty into a clear actionable plan for NEET 2026. ரைட்டா? இந்த நேஷனல் பிக்சர் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மினிமம் குவாலிஃபைடு மார்க் அப்படின்றது இந்த 58th percentile 40th percentile 50th percentile வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கும் ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 40th percentile பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஒரு அந்த மினிமம் வந்து பாஸ் மார்க் அப்படின்றோம் இல்லையா? இப்போ நீட்ல குவாலிஃபை ஐட்டம்பா அப்படின்னா எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஒரு மினிமம் பர்சன்டைல் மார்க் வச்சிருக்காங்க. அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2021 2022 2023 2024 2025 பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில 138 அப்புறம் 117 இருந்தது, அப்புறம் 137 இருந்தது, 162 144. லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 மார்க் வந்து டிராப் இருக்கு, இல்ல 22 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிருக்கு நம்மளுக்கு. ரைட்டா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஓபிசிக்கும் சரி எஸ்சி எஸ்டிக்கும் சரி ஆல்மோஸ்ட் வந்து இந்த வருஷத்துல 113 மார்க் இருந்திருக்கு. பட் ஓசியில 2021 2022 2023 2023 3 வருஷத்துக்கு கம்பேர் பண்றப்ப லோவஸ்ட் கட் ஆஃப் அந்த 40th percentile அப்படின்றது கம்மியா இருக்கு லாஸ்ட் 3 years கம்பேர் பண்றப்ப. அதுக்கு முன்ன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 127, அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹைக்கு கிட்டத்தட்ட 20 மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எஸ்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. அப்ப இது வந்து மினிமம் கட் ஆஃப். அப்ப இந்த வருஷமும் உங்களுக்கு அந்த கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஓரளவுக்கு வந்து ஈக்குவலா இருக்கலாம். பேப்பர் வந்து டஃபா இருந்தாலும் சரி ஈஸியா இருந்தாலும் சரி லாஸ்ட் 3 years விட்டுட்டானா இங்கத்துக்கு ஒரு 10 மார்க் 154 150 154 அப்படின்ற மாதிரி மார்க்ஸ் இருக்கலாம். இல்ல இங்க வந்து கீழே வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 115 மார்க்ல இருந்து 117. அப்ப 120 மார்க் அப்படின்றது மினிமம் அந்த 120 இந்த 40th percentileக்கு 120 அப்படின்றது மினிமம் மார்க் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில வரலாம். ரைட்டா? அப்போ நீங்க ஒரு அப்ராட்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றப்ப ஒரு 20 மார்க்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஹையரா நீங்க வந்து இந்த லோவர் மார்க்ஸ் இதுதான் நம்மளுடைய கேட்டகரி. ஏன்னா நிறைய பேர் வந்து பிரீமியம் காலேஜஸ் பார்ப்பாங்க, எய்ம்ஸ் பார்ப்பாங்க, ஜிப்மர் பார்ப்பாங்க, எம்என்சி பார்ப்பாங்க, ஸ்டான்லி பார்ப்பாங்க. பட் நிறைய ஸ்டூடெண்ட் அப்படி போறது இல்லை. ஏன்னா 24 லட்சம் பேர்ல நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, இந்த 40th percentileலயே கிட்டத்தட்ட 24 லட்சம்ல வந்து 11 லட்சம் பேர் அந்த மினிமம் மார்க் இந்த மார்க் இருக்குல்ல 113 மார்க் கூட இந்த மினிமம் எடுக்காம ஒரு பாதி 50% கிட்ட மக்கள் வந்து போயிடுறாங்க. அப்ப அந்த மார்க் கூட மினிமம் எடுக்க முடியாம போகுது. ஆனா ஆசை இருக்கு, அவங்களுக்கு என்ன இருக்கு, நானும் அப்ராட்ல போய் படிக்கணும், எனக்கும் வந்து பிரைவேட் காலேஜ்ல கிடைச்சா போறோம் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஆர்ஜிஆர் ஸ்பெஷல் ட்ரைனிங் ஒன்று ரெடி பண்றோம். ஒரு 35 டேஸ்க்கு இந்த மினிமம் மார்க் எடுத்தா போறோம்ப்பா, நான் வெளிநாட்டு போய் படிச்சுக்கிறேன், எனக்கு மினிமம் மார்க் எடுத்தா போறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம டீம்டு யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 170 மார்க் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கட் ஆஃப் இறங்கி வந்தது. அதுவே வந்து தமிழ்நாடு கோட்டால வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல 156 மார்க் வரைக்கும் வந்து. சரி, இப்போ அடுத்த வருஷம் நம்ம ஒரு 20 மார்க் சேஃபாவே வச்சுக்கிறோம். அப்ப டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஒரு 200 மார்க். இங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 156 வரைக்கும் வந்தது, ஒரு 180 வச்சுக்கலாம். அப்ப 180 to 200 மார்க்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டா நெக்ஸ்ட் இயருக்கு என்ன இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஜஸ்ட் குவாலிஃபை பண்ணாலே அப்ராட் போயிடலாம்.
அப்ப பணம் இருக்குப்பா எனக்கு பாஸ் பண்ணா போறோம் அப்படின்ற அவங்க இப்போ +2 முடிச்சு 1 இயர் ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 35 நாள் ஆர்ஜிஆர் கொடுக்கக்கூடிய அந்த கிராஷ் கோர்ஸ்ல வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஃபார் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் நம்ம வந்து அந்த கிராஷ் கோர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண போறதுல 35 நாள் ட்ரைனிங்ல என்ன பண்ண போறோம், கம்ப்ளீட்டா வெயிட்டேஜ் டாபிக்கை முன்னாடி எடுத்து வச்சு உங்களுக்கு டீச் பண்ணி தென் அதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு அந்த டெஸ்ட் கொடுத்து அந்த டெஸ்ட் நீங்க கரெக்டா எழுதுறீங்களா அப்படின்றத பார்த்து அதுல என்ன தப்பு பண்ணிருக்கீங்களோ அந்த தப்புக்கு உங்களுக்கு நோட்ஸ் ஜென்ரேட் பண்ணி திருப்பி அதை படிக்க வச்சு அது ஒரு 3 டெஸ்ட் ஒரு நாளைக்கு கொடுத்து அப்புறமா ஃபைனலா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம். அப்ப ஒரு சாப்டரையும் சொல்லி கொடுக்கறது இல்லாம உங்களுக்கு படிக்கிறதுக்கும் டைம் கொடுத்து ஒரு டெஸ்ட்டும் கொடுத்து கம்ப்ளீட்டா என்னெல்லாம் எரர் பண்ணிருக்கீங்க அதை ரெக்டிஃபை பண்றதுக்கும் சொல்லி நைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு டாபிக்கை ரெடி பண்றோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயாலஜி டாபிக்ல வெயிட்டேஜ் டாபிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முக்கியமா இல்லாத டாபிக் எல்லாம் கூட நம்ம கவர் பண்றோம் அந்த 35 டேஸ்ல. ரைட்டா? ஆனா வெயிட்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஏன்னா நம்மளுடைய மார்க் ஸ்கோரிங் என்ன வேணும், மினிமம் இங்க வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 115 மார்க், இங்க வந்து பாத்தீங்கன்னா 115 மார்க், நம்ம 120 மார்க் சேஃப் ஃபர்ஸ்ட். ரைட்டா? அப்ப 120 மார்க்னா 30 கொஸ்டின் கரெக்டா பண்ணாலே போதும். இதுல பயாலஜில அப்ப நம்மளுக்கு பயாலஜில எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு, டோட்டல் 90 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா நான் டீம்டு யூனிவர்சிட்டி போனோம்னா 200 மார்க் மினிமம். அப்ப 200 மார்க்குக்கு எனக்கு எவ்வளவு, நான் சொல்றது வந்து 200 மார்க்ன்றது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கிடைச்சதா? ஆனா இல்ல, ரெண்டாவது ரவுண்ட், மூணாவது ரவுண்ட், நாலாவது ரவுண்ட் வரைக்கும் சேஃபா வெயிட் பண்ணி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு 200 மார்க்ஸ். அப்ப 40 கொஸ்டின்ஸ்ன்றதை நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணணும். அப்ப 40 கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்டா பண்ணணும். என்டையர் சிலபஸ் நம்ம கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுல வெயிட்டேஜ் டாபிக்கே எடுத்தாலே ஒரு 10 டாபிக் 12 டாபிக் எடுத்தாலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 400 மார்க்ன்றது கம்ஃபர்டபுளா நம்ம எடுக்க முடியும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டீம் என்ன பண்ணிருக்காங்க, சப்போர்ட் பண்ணி. ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து இந்த மினிமம் மார்க் எடுக்கிறதுக்கே ரிப்பீட் பண்றாங்க. அந்த மாதிரி இல்லாம ஈஸியா அவங்களுக்கு இந்த 2026 எக்ஸாம் எழுதுறப்பே கிளியர் பண்ணிட்டு அப்ராட் போகணும் இல்லைன்னா டீம்டு யூனிவர்சிட்டி போகணுன்றவங்களுக்கு பக்கா பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணோம்னா 100 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் எடுக்கிறோம். ரைட்டா? உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணி உங்களை வந்து கண்டிப்பா குவாலிஃபை பண்ண வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துரும். மினிமம் வந்து மார்க் என்ன கொடுக்குறாங்களோ அந்த குவாலிஃபைடு மார்க்கை நீங்க என்ன பண்ண முடியும், ஆர்ஜிஆரோட கிராஷ் கோர்ஸ்ல கண்டிப்பா எடுக்க வச்சு நாங்க கொடுக்குறோம். நாங்க சொல்ற மாதிரி நீங்க பண்ணணும். நீங்க பண்ணீங்க, மார்க் வராம போயிடுச்சு, உங்களுடைய ஃபீஸை வந்து நாங்க ரீஃபண்ட் பண்றோம். ஃபீஸ் எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டீங்களா, 10,000 ருபீஸ் தான் ஆன்லைன் ப்ரோக்ராம் பிளஸ் டாக்ஸ் சேர்த்தோம்னா 11,800. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா இமிடியேட்டா 9176552121 இந்த நம்பருக்கு 11,800 பே பண்ணிட்டு இமிடியேட்டா என்ன பண்ணணும், அந்த ஸ்கிரீன் ஷேரை நீங்க பண்ணிட்டு நீங்க அந்த 100ல ஒருத்தரா இருந்து பக்கா பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டில் வந்து 1.5 லட்சம் பேர் எழுதுவாங்க, 70,000 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. அந்த 70,000 பேர் மீறி வந்து 80,000 பேர் கிட்ட பாஸ் பண்றது இல்லை. அப்ப நீங்க பாஸ் பண்ணணும், அப்ராடு போகணும், இல்ல பாஸ் பண்ணணும், டீம்டு யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்ற ஐடியா இருக்கிறவங்க ஆர்ஜிஆரோட பயாலஜியோட கிராஷ் கோர்ஸை கம்பல்சரி நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த 100 பேர் கண்டிப்பா சீட்டு வாங்கிடுவாங்க மீன்ஸ் குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அந்த குவாலிஃபை பண்றதுக்கு ஆர்ஜிஆர் கேரண்டி கொடுக்குறோம். நீங்க இமிடியேட்டா நான் சொன்ன விஷயத்த பண்ணிடுங்க. ஏதாவது தகவல் வேணுமா, அதே 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது டவுட் இருந்தது, அமௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு டவுட் இருக்கு சார் அப்படின்னா கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு கிளியர் பண்றேன். ரைட்? இப்ப இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இதை டார்கெட் பண்ண போறோம். ஒரு 120 மார்க் இருந்தா கூட நம்மளால குவாலிஃபை பண்ண முடியும். ஒரு 200 மார்க்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அட்லீஸ்ட் பிரைவேட் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ இல்லைன்னா டீம்டு யூனிவர்சிட்டி எதனா போறதுக்கான வாய்ப்புகளை நம்ம இந்த வருஷமே. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம்ன்றது ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு 25 லட்சம் 30 லட்சம் வருஷத்துக்கு பிரைவேட் காலேஜ்ல கொடுத்து படிக்கிறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. அதுக்கே சீட்டு கிடைக்கல. ரைட்டா? அந்த மாதிரி பணம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்து கூட பாத்தீங்கன்னா மார்க் இல்லாம போனவங்க இருக்காங்க. ரைட்டா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும்னு பணம் வச்சுட்டு இருக்கிறவங்கள இந்த ஜஸ்ட் பாஸ் பண்றோம் அப்படின்றவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜஸ்ட் அப்ரோச் ஆர்ஜிஆர் அகாடமி, வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ. ரைட்டா? அந்த மாதிரி இருந்து நீங்க வந்து உங்களால குவாலிஃபை பண்ணலன்னா மார்க் நாங்க உங்களுடைய பணத்தை திருப்பி கொடுக்குறோம் அப்படின்ற கேரண்டியை கொடுக்குறோம், உத்தரவாதம் கொடுக்குறோம். எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் எங்க மேல இருந்தா நாங்க உங்களுக்கு கொடுப்போம். ரைட்டா? உங்க குழந்தை மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, உங்க குழந்தை நாங்க சொல்றதெல்லாம் செய்யும் அப்படின்னா இமிடியேட்டா நீங்க இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஆர்ஜிஆர் அகாடமியில. ரைட்டா? தென் கோர் டிரைவ் அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா எக்ஸாம் டிஃபிகல்ட்டி டிக்டேட்ஸ் த கட் ஆஃப்ஸ். உண்மைதான். ஏன்னா எக்ஸாம் வந்து நான் என்னதான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் எக்ஸாம்ல வந்து நான் அந்த 3 ஹவர்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன், தென் என்னுடைய பேப்பர் வந்து எப்படி டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இருக்கு. இதுவே டிஃபிகல்ட்டி 2025 பாத்தீங்கன்னா ஃபீவர் கேண்டிடேட் ஸ்கோர் 600+. டாப் ஸ்கோர் ஃபார் ஜெனரல் கேட்டகரி டிராப் 720 ஒருத்தம் கூட இல்ல, 686 தான் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க். 20 மார்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 24 மார்க் வந்து போனா 6 நாள் 24 6 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சரே பண்ண முடியல. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. காம்படிஷன் ஷிஃப்ட் டு சர்வைவல் அண்ட் கிளியரிங் த பர்சன்டைல் த்ரெஷ்ஹோல்டு.
பசங்களுக்கு வந்து பேப்பரை போய் அந்த கையில வாங்கி பார்த்தது பயமுறுத்திட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் பார்த்து பேப்பர் டிஃபிகல்ட்டி ஒன்று, பேப்பரை பார்த்து பயமுறுத்துறது ஒன்று, தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ், ரைட்டா? ஏன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்தது, லைட்டு போயிடுச்சு, கரண்ட் இல்லை, காத்து அடிச்சது, பேப்பர் பறந்து போயிடுச்சு, இதெல்லாம் கூட மார்க்கை வந்து டிசைட் பண்ற ஃபேக்டர் தான். நாட் ஓன்லி குழந்தை எப்படி படிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தரவா நான் படிச்சுட்டு போயிட்டேன் அப்படின்றது மட்டும் முக்கியம் இல்லை. ஏன்னா நம்ம இன்ஸ்டியூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் நல்ல டாப் ஸ்டூடெண்ட் தான். அங்கே போயிட்டு கதவு அடிச்சது மழையில பேப்பரை பிடிச்சிட்டே இருந்தா எழுதவே முடியலன்னு விட்டான், 20 மார்க் போயிடுச்சு, சீட்டு கிடைக்கும். ஆனா நல்லா படிக்கிற குழந்தை தான். பட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் படிச்சிருந்தாலும் மெயினா அந்த சென்டர்ல போய் எக்ஸாம் எழுதுறது கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த மார்க் வருது. அதை பேஸ் பண்ணி தான் அந்த கட் ஆஃப்ஸும் பண்றேன். அப்ப பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவலும் முக்கியம், நம்மளுடைய நேச்சுரல் கலாமிட்டிஸ் இதெல்லாமும் நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது முக்கியம். அந்த 3 ஹவர்ல என்னுடைய ஹெல்த் சேலஞ்சஸ் எப்படி இருக்குன்றது முக்கியம். சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை பார்த்ததுமே அப்படியே நடுங்கி போயிடுவாங்க. கையெல்லாம் சில பேருக்கு அப்படியே தண்ணியா ஊத்த பார்த்துருப்பீங்க. அவனால பேனா கூட பிடிக்க முடியாது. அந்த ரீசனால கூட மார்க் போறதுக்கு இருக்கு. மார்க் வெறும் பேப்பர்னால மட்டும் போகிறது கிடையாது. சில பேருக்கு எக்ஸாம் ஃபியர் இருக்கும். முன்னாடி நாளே வந்து உடம்பு சரியில்லாம போயிடும். சரி, இந்த ஃபியர்லாம் இருந்தாலும் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை வந்து ரெகுலர் ட்ரெண்ட்ல இருந்து திடீர்னு ஒரு மாற்றி வந்ததுனால பசங்களால பண்ண முடியாம போனது தான். அந்த மைண்ட் செட் மாறி போச்சு. மைண்ட் செட் வேற மாதிரி இருந்தது, திடீர்னு மாறினதுனால ஒரு கன்ஃபியூஷன், அவ்வளோதான். ரைட்டா? அப்ப மாடரேட் பேப்பர் அப்படின்னு எடுத்துட்டா 2024 பார்த்தோம்னா ஒரு மாடரேட் லெவல்ல இருந்தது. மோர் கேண்டிடேட்ஸ் கிட்டத்தட்ட 720க்கு 720. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 67 பேர் ஃபர்ஸ்ட் மார்க் ரிலீஸ் பண்ணப்போ வந்தாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்ல கேஸ் போட்டு ஏதோ தப்பான கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அதை மாற்றி அப்புறமா அதை 5 மார்க் மாறினதுக்கப்புறம் 715 மாறிடுச்சு. அப்போ கூட 17 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. இந்த கேண்டிடேட் ஸ்கோர் அபவ் 600 நிறைய பேர் இருந்தாங்க. த மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஃபார் ஜென்ரல் 168க்கு போயிடுச்சு. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 144 வரைக்கும் தான் ஹையஸ்டா இருந்தது. வந்து பார்த்தீங்கன்னா 164 அப்படி மாறி மாறி இப்போ 162 வரைக்கும் போயிடுச்சு. காம்படிஷன் இஸ் ஃபியர்ஸ் அண்ட் அப்சல்யூட் ஸ்கோர் ஸ்கோர், ரைட்டா? தென் இதுவே வந்து ஈஸி பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 பேப்பர் வந்து ரொம்ப ஈஸி. அப்போ ஈஸின்னா மட்டும் பசங்கள்லாம் அங்கே எடுத்துட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. அதான் சொல்லலை, பேப்பர் ஈஸி இருந்தால் மட்டும் மார்க்ஸ் வந்துட போகிறது இல்லை. பேப்பர் மற்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். The minimum qualifying mark dropped to its lowest point. 117 வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் ஜெனரல் கேட்டகரிக்கு இருந்தது. While seemingly easier to qualify, securing a top seat still require a very high score due to inflated marks across the board. ரைட்டா? அந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து பார்க்கணும். இந்த கிராஃபை பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 2023 2024 2023 வந்து பார்த்தீங்கன்னா 520 இருந்த கட் ஆஃப் ஓசி கட் ஆஃப் கிட்டத்தட்ட 603 மார்க்கா வந்து மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 16% வந்து ரைஸ் ஆயிடுச்சு. இதுவே பிசியில வந்து பார்த்தீங்கன்னா 2023 470 மார்க் கிடைச்ச சீட்டு வந்து 619 31% வந்து ஹைக் ஆயிடுச்சு 24. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு வந்து 435 600 37.7%, 48% வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு கட் ஆஃப். தென் இங்கே ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டி கட் ஆஃப் கிட்டத்தட்ட 267 488, கிட்டத்தட்ட 200 மார்க்குக்கு அந்த 220 மார்க்கு கிட்ட டிஃபரன்ஸ் எஸ்டிக்கு. அப்போ எப்படி இருக்கும்ல, ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி இந்த 227 மார்க் வந்தது, இன்னும் ஒரு 30 மார்க் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒர்க் பண்ணவங்கலாம் எப்படியா இருக்கும், காணாமல் போயிட்டு இருப்பாங்க. சரியா? அதனால இந்த மாதிரி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடாது. பேப்பர் இப்படி வரும், பேப்பர் அப்படி வரும், நான் இவ்வளோ வச்சு ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ கட் ஆஃப் வந்துடும் அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. அடுத்த வருஷம் இவ்வளோ தான் கட் ஆஃப் வரும், இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. போன வருஷம் வந்து 507 முடிஞ்சது பிசிக்கு, அதனால இன்னொரு 10 மார்க் வச்சுங்க, 507 மார்க்குக்கு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. ஏன்னா பேப்பர் வந்து போன வருஷம் இருந்த லெவலு, அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் லெவலு, திடீர்னு நீங்கள் வந்து அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத போறீங்க, வெள்ளம் வந்துச்சு, என்ன ஆகும்? அதெல்லாம் மாறிடும். அதனால அதெல்லாம் பார்த்து பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணுறத மேக்ஸிமம் எப்பயுமே நம்ம டார்கெட் பண்ணுறது எப்படி பண்ணணும், 720 தான் டார்கெட் பண்ணணும். நம்ம வந்து ஐ எய்ம் தான், 100% தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சாய்ஸ் எங்கே வைக்கணும், நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 720க்கு வச்சுட்டு நம்ம எக்ஸாம் ஹால் உள்ள போகிறப்ப அந்த பேப்பர் லெவல் எப்படி இருக்கோ அந்த டைமில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ரைட்டா? அங்கே ஒரு 20 மார்க் விடுறதோ இல்லை 30 மார்க் விடுறதோ இல்லைன்னா மேட்ச் எப்படி பண்ணலாமோ அப்படின்றத அந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கலாம். பட் நம்ம எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபுல்லுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணணும், 720க்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுல இருந்து மாற்றமே இருக்கக்கூடாது. பட் இருந்தாலும் சில பேர் வந்து சார் என்ன டார்கெட் வச்சு, எனக்கு 720 வச்சாலே பயமா இருக்கு சார், 720 வச்சாலே என்னால் படிக்க முடியல சார், 720 எல்லாம் நம்மளால பண்ண முடியுமா, என்னால் நம்ப முடியல சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேர் சொல்றதுனால நம்ம டீம் என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே ஒரு டார்கெட், ஒரு பேப்பர் வந்து ஒரு டஃப்பா இருக்கு, பேப்பர் வந்து ஈஸியா இருக்கு, அப்போ டஃபா இருந்ததுன்னா எவ்வளோலாம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், நல்லா நம்ம டார்கெட் வச்சுட்டு பண்றது. இதுவே வந்து ஈஸி பேப்பரா வந்துருச்சுன்னா என்னுடைய டார்கெட்டை எவ்வளவா செட் பண்ணி நான் இப்போ ஒர்க் பண்றது. ஏன்னா 720 எல்லாம் பாசிபிள் இல்லை சார், அது என் மனசு வந்து நம்பவே நம்பாது.
700 நம்பாது, 680 நம்பாது, 600 நம்பாது அப்படின்னு இருக்கிறவங்களெல்லாம் நம்ம வந்து டாப் ஸ்கோர் வாங்கு 720க்கு நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோனா அதுவே வந்து டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க. ரைட்டா? அதனால என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம டீம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த சார்ட் எல்லாம் நம்ம ஒன்று பார்க்கலாம். கிட்டத்தட்ட 82.8% வந்து எஸ்டிக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த பிளேபேக் ஃபார் டிஃபிகல்டி பேப்பர் 2025 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி ஆல் இண்டியா கேட்டகரியில 550ல இருந்து 580 வரைக்கும் இருக்கு. இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஏன்னா போன வருஷத்துல பேப்பர் ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருந்துச்சு. அந்த பேஸ் பண்ணி இதே மாதிரியே பேப்பர் வருது, இதே மாதிரி பிசிக்ஸ் பேப்பர் இருக்கு. இதே மாதிரி பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி ஸ்டாண்டர்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. டச்சே பண்ண முடியாத மாதிரி 10 கொஸ்டின் இருக்கு. ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட்டா அப்படின்னு இருக்கிறது வந்து ஒரு 15 இருக்கு. அப்ப அது ஒரு 15, இது ஒரு 10, 25 பண்ணவே முடியல. 20 தான் பண்ண முடியும் அப்படின்னா 80 மார்க் தான் வரும். ரைட்டா? 80ல இருந்து 100 மார்க் இருக்க 33 மாதிரி ஒரு 100 மார்க் தான் ஸ்கோர் பண்ண முடியும். இதே ரேஞ்சில தான் கேட்கறாங்க. அதே போல கெமிஸ்ட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பேப்பர் வந்து போன வாட்டி எப்படி இருக்கோ ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 4 ஸ்டெப் போட்ட மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதே போல பயாலஜியும் லென்த்தி பேப்பராகவே இருக்கு. அப்படின்னா என்ன இருக்கும், பசங்களுக்கு ரெகுலரா எடுக்கிறவங்க அந்த கிரீம் ஸ்டூடெண்ட் எடுக்கிறவங்க எடுக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் வந்து டாப்பர் தான், அதில் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. கொஞ்சம் மிடில் இருக்கா பாருங்க, இப்படியும் போக முடியாது அப்படியே போக முடியாதுன்னு தான் நான் நடுவில் மாட்டிப்பாங்க. நம்ம அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு அட்லீஸ்ட் இந்த மார்க்குக்கு ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றோம். அப்ப பேப்பர் லெவல் வந்து டஃபாவே இருக்கு லாஸ்ட் இயர் மாதிரி அப்படின்னா ஜென்ரல்ல இருக்கிறவங்க ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுக்கணும்னு நினைச்சா ஒரு 550ல இருந்து 580 வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணோம், ஒரு சேஃப் ஸ்கோர் அப்படின்றத செட் பண்ணிக்கணும். எப்படா ஏதாவது எனக்கு என்ன நாகப்பட்டினம் கிடைச்சா போறோம், நீல்கிரிஸ் கிடைச்சா போறோம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி காலேஜ் கிடைச்சா போறோம், அப்படின்ற மாதிரி அரியலூர் கிடைச்சா போறோம் அப்படின்னு இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா போறோம் அப்படின்ற நினைக்கிறவங்க ஒரு 550ல இருந்து 580 வரைக்கும் வச்சுக்கிட்டாங்கன்னா ஆல் இண்டியா கோட்டால நம்ம சீட்டை வந்து எடுக்க முடியும். இதுவே பேப்பர் வந்து இப்படிதான் இருக்கு, டஃபா இருக்கு, ஆனா எனக்கு எம்எம்சி போகணும், ஆனா வந்து நான் ஸ்டான்லி போகணும், இல்லைன்னா நான் வந்து எய்ம்ஸ் ஜிம்மர்லாம் போகிறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நம்ம ப்ரீமியம் டார்கெட்ல வைக்கணும் அப்படின்னா 620ல இருந்து 650 இருந்தோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஜிம்மர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எம்எம்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸ்டான்லி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 622 என்ன பண்ணணும், 620 to 650 நம்ம வந்து மினிமமா ஒரு ஜென்ரல் கேட்டகரியில இருக்கேப்பா அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 580 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். தென் 650 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் காலேஜஸ் போகணும் அப்படின்றப்ப நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால நான் சீட் எடுக்கணும் அப்படின்றப்ப ஏதாவது ஒரு காலேஜ், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நாகப்பட்டினம் எடுத்தா போகிறோம் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 520ன்றது ஒரு ஜென்ரல் வந்து ஒரு 520ன்றது 560 வரைக்கும் இருந்ததுன்னா சேஃப் காஸ்ட் தான் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும்பா. எப்படி ஏன்னா வரட்டும், பேப்பர் டஃப்பாக இருந்தது ஆனால் இப்போ எனக்கு வந்து 560 எடுத்துட்டேன், நீங்கள் கவலையே பட தேவையில்ல, கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் அஷ்யூர்டு அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதுவே வந்து நல்ல காலேஜ், இப்போ நம்ம சொன்ன மாதிரி எம்எம்சி போகணும்னு நினைக்கிறவங்க ஒரு 610 மார்க் அப்படின்றது கம்பல்சரியாக ஒரு 580 to 610 இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டான்லியோ ஒரு எம்எம்சியோ ஒரு கேஎம்சியோ சென்னையிலேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுவே ஓபிசி இருக்கும் ஆல் இண்டியா கோட்டால அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 510ல இருந்து 530 வரைக்கும் பேப்பர் டஃப் பேப்பருக்கு லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி நான் பார்த்து நான் சீட் எடுப்பேன் அப்படின்னா 510 to 530 வரைக்கும் சீட்ஸ் வந்து கிடைக்கும். இதுவே வந்து ஒரு பிரீமியம் காலேஜ் போகணும் பிசியில் ஓபிசியில் அப்படின்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிசி எம்பிசி அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் இந்த மாதிரி ஸ்பிளிட் அப்ல இருக்கும். ஆல் இண்டியா கேட்டகரியில் ஓபிசி மட்டும் தான் வரும். அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தோம்னா 580 to 600 வரைக்கும் இருந்தோம் அப்படின்னா எம்எம்சி ஸ்டான்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரீமியம் காலேஜஸ்க்கு நம்ம வந்து பார்க்கலாம். இது எஸ்சி கேட்டகரியில் தமிழ்நாடு ஸ்டேட்ல வந்து ஒரு 410ல இருந்து 420 வரைக்கும் இருந்தால் லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணால் ஏதாவது ஒரு சீட் கிடைக்கும். இதுவே வந்து டாப் காலேஜே எனக்கு போகணும் சார் அப்படின்னா 560 to 570 வரைக்கும் அவங்க வந்து டார்கெட்டை வச்சு ஒர்க் பண்ணணும். இதே எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 390ல இருந்து 400 வரைக்கும் ஏதாவது லாஸ்ட்ல எனக்கு சீட் கிடைச்சா போகிறோம் சார், ஒரு 2வது ரவுண்ட் 3வது ரவுண்ட் கூட வெயிட் பண்ணி நான் சீட் எடுக்கிறேன்னா 390 to 400 வெயிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இதுவே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எங்களுக்கு சீட் கிடைச்சிடணும் 520 to 535 அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அவங்க சீட்டு நல்ல காலேஜஸே எடுக்கலாம், சென்னையிலேயே வேணும் அப்படின்றவங்க எடுத்துக்கலாம். அப்போ திஸ் இஸ் நாட் யுவர் கட் ஆஃப், திஸ் இஸ் த டார்கெட் மார்க்ஸ். என்ன பண்ணும், இந்த மார்க்கை மினிமம் நீங்க என்ன பண்ணும், உங்களுடைய டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் நல்லா வரும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி ரொம்ப நல்லா வருமா, சில பேருக்கு பயாலஜி சூப்பராக அடிச்சிருவாங்க 360 பிசிக்ஸ் எல்லாம் தொடர்றதுக்கே வந்து தயங்குவாங்க, சில பேர்லாம் பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் நல்லா பண்ணுவாங்க பயாலஜியே வராது. அந்த மாதிரி உங்களுடைய டார்கெட் ஏரியா என்ன, உங்களுக்கு எது நல்லா வரும் அப்படின்றத ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. அது நம்ம தனியாக ஒரு வீடியோ போட போகிறோம். நீங்கள் ஆர்ஜிஆரோட வீடியோ வந்து தயவு செய்து தொடர்ச்சியாக நெக்ஸ்ட் 4 months ஃபாலோ பண்ணுங்க.
உங்களுக்கு எந்த காலேஜில் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் போய் எடுத்துட்டு வந்து நிற்க வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம். சரி, பேப்பர் வந்து ஈஸியாக வந்துடுதுப்பா, 2024 மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன மாதிரியான மார்க்ஸை வச்சு நான் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா ரேங்க்ல ஏதாவது சீட் எடுக்கணும்னா 650 to 670 ஏதாவது ஒரு லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜுக்கு வந்தால் போகிறோம் அப்படின்னு. நல்ல டாப் காலேஜ் வந்தால் 680 to 700 வந்தால் தான் அட்லீஸ்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சீட்டு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் சீட்டே கிடைக்கும். ரைட்டா? தென் ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டில் 620 640 வரைக்கும் இருந்தால் தான் நல்ல பேப்பர் ஈஸி, எல்லாருமே ஸ்கோர் பண்ணுறாங்க, 600 மேலே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னப்ப ஒரு 620 to 640 இருந்தால் தான் கிடைக்கும். அதுவும் சென்னையிலேயே எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னா 680 to 700 இருந்தால் தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போ யூ ஹவ் டு செட் த மினிமம் டார்கெட் ஆஃப் 700 மார்க்ஸ். பேப்பர் ஈஸி பேப்பர், எனக்கு வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுமே நல்லா தெரியும். பிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக கேட்டால் கூட ஒரு 5 தான் டஃப்பாக கேட்பாங்க, அந்த மாதிரி முடியாது. ஈஸி பண்ணிடுவேன், நான் மாடரேட் கொஸ்டின்ஸை கூட என்னால் நல்லாவே ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு 700 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எம்எம்சி ஸ்டான்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுவே ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து ஓபிசி கேட்டகரியில் பேப்பர் ஈஸி அப்படின்றப்ப 660 மார்க் வரைக்கும் நம்மளுக்கு வந்து மார்க்ஸ் தேவைப்படும். 650 to 660 ஏதாவது ஒரு சீட் கிடைச்சா போகிறோம். நல்ல காலேஜஸ் வேணும்னா 670 to 680 இருந்தால் தான் அங்கேயும் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுவே எஸ்சியில் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கோட்டாவில் ஒரு பேப்பர் ஈஸியான பேப்பர்னா ஒரு 550 to 560 இருந்தால் தான் நம்மளுக்கு சீட் ஏதாவது நான் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சியோ நாகப்பட்டினமோ தேலகிரியோ இந்த மாதிரி கிடைக்கிறது, ராமநாதபுரமோ அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுவே கொஞ்சம் நல்ல எஸ்சி கேட்டகரியிலையும் எனக்கு சென்னையிலேயே வேணும்னா 610 மார்க் இருந்ததுன்னா கிடைக்கும் கண்டிப்பாக. அதே போல எஸ்டி வரப்ப 500 510, இதுவே நல்ல காலேஜ் வேணும் 550 560. அப்ப இது இந்த டாப் பிரீமியம் டார்கெட் அப்படின்ற மாதிரி நம்ம எதுக்கு வச்சிருக்கோம்னா சென்னையிலேயே இருக்கக்கூடிய அந்த டாப் காலேஜஸ் 3 காலேஜஸ் சொல்றோம் இல்லையா, எது எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக் இந்த மாதிரி காலேஜஸ் வேணும், இல்லைன்னா மதுரை காலேஜ், கோயம்புத்தூர் காலேஜ் அப்படின்ற மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய தஞ்சாவூர் காலேஜ் அப்படின்னா இந்த ஒரு 6 காலேஜை நான் போகணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கிறவங்களுக்கு இந்த மார்க்கை செட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஏதாவது ஒரு காலேஜ் வந்து ஒர்க் கிடைச்சா போறோம் அப்படின்னா இந்த மார்க் பண்ணுங்க. ரைட்டா? நம்ம என்ன சொல்றோம்னா எய்ம் ஐ, டார்கெட் ஐ. டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அது ஈஸியா இருக்கட்டும் கஷ்டமா இருக்கட்டும், இந்த மார்க்கை நீங்க டார்கெட் வச்சு ஒர்க் பண்றீங்க, 680க்கு ஒர்க் பண்றீங்க, 700க்கு ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களா, டார்கெட்டை வச்சுட்டு ஒர்க் பண்றீங்க. பேப்பர் வந்து ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே ஈஸி. ஈஸினா எல்லாருக்குமே தான் ஈஸி, கஷ்டம்னா எல்லாருக்குமே தான் கஷ்டம். அப்ப ஈஸினா எல்லாரும் பண்ணுவாங்க, ஏன்னா பயாலஜி எல்லாம் அடிச்சு மூசா தள்ளிடுவாங்க. கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து தாராளமா வந்து 140 மார்க் எடுத்துருவாங்க. 360 140 500 ஆயிடுச்சு. ரொம்ப வந்து பிசிக்ஸ்ல கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் வந்து ஈஸி பேப்பர் வரப்ப 100 மார்க்ன்றதை எடுத்துருவாங்கன்னா 600ன்றத ஈஸியா எல்லாருமே தட்டிடுவாங்க. அப்ப அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணோம், 600ல இருந்தா நம்மளுக்கு சீட்டு கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் ஒரு 80 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்படின்றப்ப நம்ம அடிஷனலா ஒர்க் பண்ணோம். அப்ப எய்ம் வந்து 700 இருந்தது ஈஸி பேப்பரா வரப்ப எல்லாருக்கும் ஈஸி, ஆனா ஈஸிலையும் நான் என்ன பண்றேன், இன்னும் அடுத்த லெவலுக்கு நான் டார்கெட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். இதுவே வந்து பேப்பர் வந்து டஃப்பா இருக்கு இந்த வருஷம் வந்த மாதிரியே பேப்பர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், 580 600க்கு ஒர்க் பண்ணணும். பாத்தீங்களா? அப்ப 680 to 700 இல்லைன்னா 580 to 600 இந்த ரெண்டு ரேஞ்சில தான் நீங்க என்ன பண்ணணும், மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். அது எந்த கேட்டகரினா இருக்கட்டும். நம்ம இப்ப கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரல் அனலைஸ் பண்ணி கேட்டகரி கொடுத்துரும். பட் யூ டோன்ட் see யுவர் கேட்டகரியை பார்த்து எனக்கு இவ்வளவுதான் கேட்டகரி, நான் இவ்வளவு மார்க் வந்தா போதும், லோவஸ்ட்டுக்கு ஒர்க் பண்றேன்னா ஒர்க் பண்ணக்கூடாது. ரைட்டா? அது வந்து ரிசல்ட் வரப்ப நம்ம கவுன்சிலிங் போறப்பதான் நம்மளுக்கு அது நம்ம வந்து வச்சு அதுல நம்ம எப்படி பெஸ்ட் காலேஜ் எடுக்கணும் அப்படின்றதான் ஃபோக்கஸ்டா இருக்கணுமே தவிர இப்ப டார்கெட் டஃப் பேப்பர் 580 600, ஈஸி பேப்பர் 680 700, இதான் வந்து நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ்டா இருக்கணும். அப்ப இது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணி பாத்தீங்கன்னா 700க்கும் 600க்கும் ஆவரேஜ் பண்ணீங்கன்னா 650 மார்க்ஸ். அப்ப 650 மார்க்ஸ்னா டஃப்பா இருக்கட்டும் ஈஸியா இருக்கட்டும் உங்களுக்கு சீட்டு கேரண்டி அப்படின்னா நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன இருக்கணும், டார்கெட் 650 அப்படின்ற மாதிரி நம்ம டார்கெட் வச்சோம்னா டெஃபினட்டா நம்ம சீட் எடுத்துருவோம். அது என்ன மாதிரி பேப்பரா இருக்கட்டும். ரைட்டா? 650னா கேரண்டீடு, ஈஸியா இருந்தாலும் கேரண்டீடு, டஃப்பா இருந்தாலும் 650ன்றது உங்களுக்கு கேரண்டி. அப்ப நம்ம இப்ப 680 to 600, 580 to 600, 680 to 700 அப்படின்றப்ப நம்மளுடைய மார்க்ஸ் ரேஞ்சு இந்த இடத்துல 640 650 அப்படின்ற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா தாராளமா 2026ல உங்களுடைய சீட் அஷ்யூர்டு. இந்த மாதிரி உங்களுக்கு 2026க்கு இப்போ டைம் எங்க சார் இருக்கு, 600லாம் நான் இப்பதான் +2 படிச்சு முடிச்சுட்டு வெளில வரேன், எனக்கு வந்து பாஸ் பண்ணா போறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஆர்ஜிஆர்ல பாஸ் பண்ணி கொடுத்து அப்ராடு போறதுக்கோ இல்லைன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில சீட் எடுக்கிறதுக்கோ நாங்க உங்களுக்கு வந்து கிராஷ் கோர்ஸ்லயே உங்களுக்கு வந்து கேரண்டீடு ப்ரோக்ராம் கொடுக்குறோம். சார் இல்லை சார் எனக்கு வந்து கவர்மெண்ட் சீட்டு தான் நான் எடுக்கணும் சார், அவ்வளோ அமௌண்ட் எல்லாம் நாங்கள் பே பண்ணி நான் 70 லட்சம் 1.5 கோடி எல்லாம் கொடுத்தெல்லாம் எங்களால் படிக்க முடியாது அப்படின்றீங்க. ஆனால் கவர்மெண்ட்ல சீட் எடுக்கணும் அப்படின்னா 2027ல
கவர்மெண்ட் சீட்டை, கவர்மெண்ட் கோட்டா சீட்டை அஷ்யூர்டா ஆர்ஜிஆர் அகாடமியில படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்றோம், ட்ரைன் பண்ணி 12 மாசம் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம். அந்த மாதிரி 20 பேர் பேட்ச் வந்து நம்ம மேல ஸ்டார்ட் பண்றோம். இம்மிடியட்டா மார்ச் இப்போ எக்ஸாம்ஸ் முடியுது, இமிடியேட்டா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 20 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். ரைட்டா? அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர், படிக்க வைக்கிறதுக்கு ஒரு டீச்சர், அப்புறமா டவுட் கிளியர் பண்றதுக்கு ஒரு டீச்சர், மென்டர்ஸ், அது இல்லாம கிட்டத்தட்ட 20 பேருக்குமே 20 பேர் வந்து சப்போர்ட் பண்ண போறோம் ஆர்ஜிஆர் டீம். அவங்களுக்கான மெட்டீரியல், அவங்களுக்கான டெஸ்ட், அதுக்கப்புறமா ஏஐ சப்போர்ட்டட் டெஸ்ட். ஏஐ சப்போர்ட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, பசங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம். அதுல எந்த இடத்துல அவங்க மிஸ்டேக் பண்றாங்களோ அந்த ஏரியால கிரே ஏரியா என்ன, அங்க எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்ற வரைக்கும் தான் இந்த வருஷம் கொடுக்குறோம். ஆனா நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போறோம், இதுதான்ப்பா நீ படிக்கல, இதுதான் நீ மிஸ்டேக் பண்ணிருக்க, இந்த அப்படி இதை படிச்சுட்டு வா, இதை படிச்சேன்னா உனக்கு இதையும் கிளியர் ஆயிடுவா அப்படின்ற மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போய் ஏஐல வந்து நம்ம என்ன பண்றோம், டெஸ்ட் கிரியேட் பண்றோம். அது 2026ல எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம். யாருக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே வீட்டுல படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா எது எனக்கு எப்படி எங்க மிஸ்டேக் பண்றேன்னு தெரியல, அதுல என்ன படிக்கணும்னு தெரியல, இல்ல இன்ஸ்டியூட்ல படிக்கிறேன் சார், என் மார்க்கே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, நான் எங்க மிஸ்டேக் பண்றேன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னா ஆர்ஜிஆரோட அந்த டெஸ்ட் சீரியஸ் நீங்க இமிடியேட்டா ஏஐ பேஸ்டு டெஸ்ட் சீரியஸ் நீங்க அந்த ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து சாம்பிள் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். அதை நீங்க வந்து என்ன பண்றீங்க, அட்டன் பண்றீங்க. அட்டன் பண்றப்ப என்ன ஆகுது, மார்க் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றீங்கன்றத தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், டெஸ்ட் முடிஞ்சுமே அனலைஸ் பண்றோம். அதுக்கப்புறமா ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு என்ன பண்றோம், நோட்ஸ் கொடுக்குறோம். நோட்ஸ் கொடுத்தது அதை படிக்க வைக்கிறோம். படிச்சதுமே அதுக்கப்புறமா எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2-3 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றீங்களோ அதை கிளியரா உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு டெஸ்ட் அசைன் பண்ணி அதை பண்ணணும். அப்ப இந்த மாதிரியான டெஸ்ட் சீரியஸ் எழுதினாதான் என்ன ஆகும், உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகும், எங்க மிஸ்டேக் பண்றதுன்னு தெரியும். ரெண்டாவது நோட்ஸும் கொடுத்துறோம், அதை கிளியர் பண்ணிட்டு நீங்க மார்க்ஸை அப்படி அடிச்சு தள்ளிடலாம். அதுக்காக ஆர்ஜிஆரோட பெஸ்ட் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணல இந்த டெஸ்ட் சீரியஸ். இது வரைக்கும் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, ஆனா ரிப்போர்ட்டுக்கு அடுத்த லெவல் போய் நீங்க எங்க மிஸ்டேக் கிளியர் பண்றீங்களோ அது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்து உங்களை கம்ப்ளீட்டா தரவு பண்றதுக்கு ஆர்ஜிஆரோட இந்த ஏஐ பேஸ்ட் டெஸ்ட் சீரியஸ் தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பா எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப கம்மி ஃபீஸ்ல நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். 3000 rupees தான் இதனுடைய காஸ்ட் பிளஸ் ஜிஎஸ்டி இருக்கு. அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இம்மிடியட்டா நீங்க என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணிக்கணும். 8695186953. நான் வேற எங்கன்னா படிச்சுட்டு இருக்கேன் சார், நான் வேற இன்ஸ்டியூட் போறேன் சார், நான் வீட்லயே இருந்தே படிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு நீங்க கம்ப்ளீட்டா ஒவ்வொரு டாபிக்லயும் தரவா இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்கு இந்த டெஸ்ட் சீரியஸை விட்டா, நான் தான் சொல்றேன், இந்தியாலே யாருமே அந்த மாதிரி கொடுக்கலங்க. நீங்க இந்த டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ணீங்கன்னா போறோம், எங்க மிஸ்டேக் பண்றீங்க, எப்படி கரெக்ட் பண்ணணும், எப்படி மிஸ்டேக் பண்ண என்ன நான் கத்துக்கணும், இது எல்லாத்தையுமே ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துரும். இதை நீங்க படிச்சீங்கனாலே போறோம், உங்களுடைய மார்க்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் சப்ஜெக்ட் ஒரு கிளாரிட்டிக்கும் தாராளமா உங்களுக்கு 100% டீச்சர் கூட உட்கார்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஐ பேஸ்டு டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆர்ஜிஆர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இமிடியேட்டா ஜாயின் பண்ணிடுங்க. 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி 3000 பிளஸ் டாக்ஸ் எவ்வளவு 540 3540 ரூபாய் நீங்க பே பண்ணீங்கன்னா அந்த டெஸ்ட் சீரிஸை நீங்க எடுத்துக்கலாம். ரைட்டா? அதனால அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா how to set your personal target score, which strategy aligns with your preparation and goals. நான் சொன்னல ஒவ்வொருத்தரோடைய வந்து கெப்பாசிட்டி வேற இருக்கும், ஒவ்வொருத்தரோடைய பிளஸ் வேற இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு சில மைனஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஒருத்தர் நான் சொன்னல ஒருத்தர் பிசிக்ஸ் நல்லா பண்ணுவாரு, ஒருத்தருக்கு பிசிக்ஸே வராது, ஒருத்தர் கால்குலேஷன் நல்லா பண்ணுவாரு, ஒருத்தர் கால்குலேஷன் வராது, ஒருத்தர் நல்லா ஞாபகம் வச்சுப்பாரு ஃபிராக்ஷன் ஃபிகர், ஒருத்தர் ஃபிராக்ஷன் ஃபிகர் எத்தனை வாட்டி படிச்சாலும் ஞாபகம் வராது. இந்த மாதிரி டிஃபரெண்டா இருப்பாங்க. the risk our strategy, the action aim for the higher case. நான் சொன்னேன் இல்லையா, நல்ல டஃப்பான பேப்பர், மாடரேட் பேப்பரா இருக்கு அப்படின்றப்ப எப்படி இருக்கும், this ensures you are safe even if the paper is easier and cut off or high. You will be in a very strong position if the paper turns out to be difficult. நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் நல்ல ஹை ஸ்டாண்டர்ட்லயே நம்ம செட் பண்ணி ஒர்க் பண்றப்ப ஈஸியா வந்தாலும் மார்க் எடுத்துருவோம், டஃபா இருந்தாலும் மார்க் எடுத்துருவோம். அதை பத்தி நம்ம ஒர்க் வந்து கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. அப்ப இந்த ரிஸ்க் அவர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பேலன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. நம்ம வந்து டார்கெட் மிட் பாயிண்ட்டுக்கும் நான் சொன்னேன் இல்லையா, 650 மார்க்ஸ், 6 580 then 680, 580 to 600, 680 to 700 அப்படின்னு வரப்ப அது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு மிட் பாயிண்ட்ல அடிச்சோம்னு வச்சுங்க, எப்படி இருந்தாலும் அப்படி வந்தாலும் மாட்டிக்கும், இப்படி வந்தாலும் மாட்டிக்கும் அப்படின்ற மாதிரியும் இந்த ப்ரோக்ராம்ஸை நீங்க என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். டார்கெட் த மிட் பாயிண்ட் பிட்வீன் த கேஸ் 1 and கேஸ் 2 ஸ்கோர்ஸ் ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். இந்த ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நம்ம ஒரு மிட் பாயிண்ட்ல அடிச்சோம்னு வச்சுங்களேன், எப்படிதான் பேப்பரை கேட்டாலும் நம்ம சீட்டு கன்ஃபார்ம். எக்ஸாம்பிள் ஃபார் ஜெனரல் யூஆர் ஸ்டேட் கோட்டா திஸ் மீன்ஸ் அப்படின்ற மாதிரி 580 to 600. ரைட்டா?
then outcome a robust target that prepares you for either scenario without being overly aggressive. Right? இன்னொன்னு பார்த்தோம்னா the top tier strategy. நான் சொன்னேன் இல்ல, எய்ம் ஐ, இதுதான் என்னுடைய மார்க், இதோட நான் இறங்கவே மாட்டேன் அப்படின்றப்ப ஆக்ஷன் எய்ம் ஃபார் ஒரு மார்க் 700 மார்க்ஸ். ரைட்டா? அதனால பார்த்துக்கிடுங்க. என்ன கேட்ட வரைக்கும் 650 இஸ் த சேஃபஸ்ட் மார்க். 700 வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரீமியம் மார்க்ஸ். எப்போ ரொம்ப பேப்பர் வந்து ஈஸியா இருந்தாலும் சரி, டஃபா இருந்தாலும் சரி. இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம டார்கெட்டை பேஸ் பண்ணி நம்ம சில விஷயங்களை நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் இதோட நிறுத்ததா இல்ல, இனிமேல் தான் மார்க் வாங்குறதுக்கு அப்புறம் தான் நம்ம சீட் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த வருஷம் 507 மார்க் பிசிக்கு சீட்டு கிடைச்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 509 கிடைச்சது. ஆனா 560 மார்க் எடுத்தவங்களுக்கு சீட் கிடைக்கல, 543 எடுத்தவங்களுக்கு சீட் கிடைக்கல. இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கால் வந்தது. என்னன்னு பார்த்தோன்னா எப்படி சாய்ஸ் ஃபீல் பண்றதுன்னு தெரியல. அப்ப இதுல நம்ம யுவர் ரேங்க், எஸ்பெஷலி யுவர் கேட்டகரி ரேங்க் இஸ் மோர் ப்ரெடிக்டிவ் தென் யுவர் அப்சல்யூட் ஸ்கோர் டூரிங் கவுன்சிலிங். கவுன்சிலிங் அப்பதான் நான் என்ன சொல்றேன், கேட்டகரியை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், எப்படி வந்து சீட்டை ஃபில் பண்றதுன்னு பார்க்கணும். நம்ம முன்னாடியே நான் எஸ்சியில இருக்கேன், நான் எஸ்டியில இருக்கேன், நான் பிசியில இருக்கேன், எம்பிசியில இருக்கேன், நான் இவ்வளவு மார்க் லாஸ்ட் இயர் வந்து இந்த மார்க் வந்து அதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது. நம்ம கவுன்சிலிங் அப்பதான் நம்ம கேட்டகரியை பேஸ் பண்ணி நம்மளுடைய ரேங்க் என்ன, அதுல எப்படி வந்து நம்ம பெஸ்ட் சீட்டை தூக்குறது, இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஃபோக்கஸ் ஆன் கேட்டகரி ரேங்க் ஃபார் ஸ்டேட் கோட்டா அட்மிஷன்ஸ், யுவர் ஸ்பெசிபிக் கம்யூனிட்டி ரேங்க் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா ஆல் இண்டியால நம்ம பார்த்தோம்ல ஓபிசி என்சிஎல் மட்டும் தான் இருக்கு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி பிசி இருக்கு, எம்பிசி இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம் இருக்கு, அது இல்லாம எஸ்சி இருக்கு, எஸ்சிஏ இருக்கு தமிழ்நாட்டுல 3%, அப்புறமா எஸ்டி, இதெல்லாம் வந்து தனித்தனியா நம்மளுக்கு வந்து ஒரு கேட்டகரி ரேங்க் கொடுப்பாங்க. தென் யூஸ் அபிஷியல் க்ளோசிங் ரேங்க்ஸ். லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னவா இருந்திருக்கு, இந்த வருஷம் என்ன க்ளோசிங் ரேங்க்ஸ் இருக்கு சார், இதெல்லாம் வந்து எங்களுக்கு இப்ப இருக்கு சார் அப்படின்னா கவலைப்படாதீங்க, ஆர்ஜிஆர் இஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. கவுன்சிலிங்ல பெஸ்ட் காலேஜ் சீட்டை நான் தூக்கணும் சார் அப்படின்றீங்க, மார்க்கும் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ஆர்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டீம் வச்சிருக்கோம், கவுன்சிலிங் டீம் வந்து இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பரா எந்த காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வைக்கணும், எந்த காலேஜ் செகண்ட் வைக்கணும், ப்ரையாரிட்டி வந்து என்ன, எது வந்து நிறைய ஃபீஸ் வாங்குவாங்க, எதுல வந்து பேஷண்ட் ஃப்ளோ ஜாஸ்தி இருக்கும், எதுல போனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டா எனக்கு வந்து கைடன்ஸ் வந்து சீனியர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா அந்த ஃபீல்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு கவுன்சிலிங் சம்பந்தமான டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ணுவோம். இந்த கவுன்சிலிங்ல நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் பெய்ட் சர்வீஸ், 10,000 ரூபாய் நீங்க பே பண்ணிடணும். ரைட்டா? நீங்க ஒரே பண்ண தேவையில்ல, எக்ஸாம் போய் எழுதுறீங்க, மார்க் வருது, அதுக்கப்புறமா கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்றோம், சீட் எடுக்கிற வரைக்கும் ஆர்ஜிஆர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வந்து கவுன்சிலிங் சப்போர்ட். உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுக்கணும்னாலும் சரி, தமிழ்நாடு கோட்டால எடுக்கணும்னாலும் சரி, பக்கத்துல இருக்க புதுச்சேரியில போய் நீங்க சீட்டு சென்டாக் மூலமா எடுக்கணும்னாலும் சரி, தென் கேரளால நீங்க வந்து சீட் எடுக்கணும்னு நினைச்சாலும், இல்ல சார் இங்க டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாம் கொஞ்சம் ஃபீஸ் வந்து கம்மியா இருக்கு சார் கர்நாடகால அப்படின்னாலும், உங்களுக்கு த்ரூ அவுட் இந்தியால எங்க சீட் எடுக்கனாலும் நம்மளுடைய கவுன்சிலிங் டீம் ரெடியா இருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ரைட்டா? ஆனா நீங்க என்ன பண்ணணும், இட்ஸ் பெய்டு சர்வீஸ் 10,000 பிளஸ் டாக்ஸ் அப்படின்றப்ப 11,800 நீங்க பே பண்ணீங்கன்னு வச்சுங்க, எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு ப்ராப்பரா கால் பண்ணி கைட் பண்ணி எந்த சாய்ஸ் எங்க வைக்கணும், சீட் எப்படி எடுக்கணும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இல்ல கிடைக்கலனா செகண்ட் ரவுண்ட்ல எப்படி எடுக்கணும், தேர்ட் ரவுண்ட்ல எப்படி எடுக்கணும் சீட், இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் கைட் பண்ணுவாங்க. ஏன்னா இட்ஸ் ஆர்ட். கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் an ஆர்ட். அதனால ட்ராக் கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ் அதெல்லாம் நீங்க பத்தி ஒரி பண்ண தேவையில்லை, இதெல்லாம் எங்க கிட்ட விட்டுருங்க, ஆர்ஜிஆர் வில் டேக் கேர். ரைட்டா? ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல சீட்டே கிடைக்காம, மெரிட் லிஸ்ட்லயே பேர் இல்லாம இப்படி எல்லாம் விட்டவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல மார்க் வந்து கூட. அதனால அந்த தவறை வந்து நீங்க பண்ணவே பண்ணிடாதீங்க. ஆர்ஜிஆர் வில் ரெடி டு ஹெல்ப் யூ. ரைட்? இது இல்லாம உங்களுக்கு வந்து ஏதாவது நல்ல வேற ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீட் எக்ஸாம்ஸ் நாங்க எழுதுறோம் சார், இந்த ஜேஇ எக்ஸாம்ஸும் எழுதுறோம் சார், ஐசர் ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ், ஐசர் இன்ஸ்டியூட் இருக்காம அதுக்கு ஏதோ எக்ஸாம், ஐஐடி எக்ஸாம்ஸ் இருக்காமே, இதெல்லாம் கூட நாங்க எழுதுறோம் அப்படின்னா ஆர்ஜிஆர்ல வந்து கோமட் 2026 ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். மல்டிபிள் எக்ஸாம்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் அண்ட் ரிசர்ச் பேஸ்டு எக்ஸாம்ஸ், தென் அலைடு ஹெல்த் சயின்சஸ்ல இண்டிவிஜுவலா சிஎம்சி, தென் ஜிப்மர், எய்ம்ஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்களா. இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், எஸ்என்யூ பேஸ் எக்ஸாம்ஸ், விஐடி எக்ஸாம்ஸ், இதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி நம்ம கம்பைன்டு ஒரு கோர்வையா ஒரு ப்ரோக்ராம் வந்து கொடுக்குறோம், கோமட் 2026 அப்படின்ட்டு. இதுல நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இதெல்லாம் வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். இது இல்லாம இந்த விஐடி எக்ஸாம்ஸ் இதெல்லாம் சிலதெல்லாம் ஆப்டிடியூடு பார்க்குறாங்க. ஆப்டிடியூடு வந்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறனால அதுவும் இங்கிலீஷும் நம்ம சேர்த்த மாதிரி அவங்களுக்கு ட்ரைன் பண்றோம். சில பேர் சொல்லுவாங்க ஆப்டிடியூடு தான்ப்பா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து உங்களுக்கு மாற்றி கொடுக்கணும், ஒரு 2 வருஷமா நான் படிச்ச சப்ஜெக்டை வந்து நான் விட்டுடுவேனா, ஆப்டிடியூட மட்டும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு 30 மார்க் 40 மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடலாம், படிச்சதுல இருந்து முழு மார்க் எடுக்கிறத ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஆப்டிடியூட் மட்டும் படிச்சா போறோம்னு சில பேர்லாம் வந்து புலம்பிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாம படாது, எல்லாமே முக்கியம்.
11th and 12th நான் 2 வருஷம் படிச்சிருக்கேன். அந்த போர்ஷன்ஸ்ல இருந்து எப்படி மார்க் எடுக்கணும்ன்றத ஏற்கனவே படிச்ச டாபிக்ல இருந்து எக்ஸாம் எப்படி கேட்பான் அப்படின்றத தரோ பண்றது ஈஸியா, இது வரைக்கும் சுத்தமா படிக்காம ஒரு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட முக்கி முடிக்கிட்டு இருப்போமா? ஒரு 40 மார்க்கை பார்த்துட்டு மீதி இருக்கிற 100 மார்க்கை விட்டுருவோமா? இப்படி எல்லாம் வந்து சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. பயப்படாதீங்க, அவங்கள பத்தி எல்லாம் ஒரி பண்ணாதீங்க. நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட முடிஞ்ச 100% நம்ம எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவோம், இதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆரோட கோபட் 2026 உங்க எல்லா டாபிக்குமே உங்களுக்கு கவர் பண்ணி தரும். பட் டெப்தா போகுமா அப்படின்றது கொஸ்டின் மார்க். ஏன்னா டெப்தாலாம் போக முடியாது, டைம் வந்து லிமிட்டட் இருக்கு. ஏன்னா +2 படிச்சு முடிச்சிட்டோம், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் 15, 20 நாள், 30 நாள், இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் டைம் இருக்கு. நிறைய அதுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜேஇக்கெல்லாம் டைமே கிடையாது. விஐடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல எக்ஸாம்ஸ் வச்சிருவாங்க, மேல ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துடும். இந்த மாதிரி எல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்கு. அப்ப ஷார்ட்டர் டூரேஷன்ல இப்ப எஸ்என்டி எடுத்தோம்னா ஏப்ரல்லயும் கொடுக்குறாங்க, மேலயும் எக்ஸாம்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மே ஸ்லாட்டை நம்ம புக் பண்ணோம்னா நம்மளுக்கு டைம் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல கண்டிப்பா நம்ம ஓரளவுக்கு 100% நம்ம டெடிகேட்டடா டூக் அண்ட் கார்னர்ல சொல்லி கொடுத்தாலும் நடக்காது. அது வந்து உண்மைதான். டூக் அண்ட் கார்னர்ல இருந்து இப்பதான் ஏல வந்து சொல்லி கொடுக்கறனால நடக்காது. ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியும், டி தெரியும், Z வரைக்கும் தெரியும், ஏவும் டியும் போட்டா அட்டுன்னு தெரியும், பியும் ஈயும் போட்டா பின்னு தெரியும். இதெல்லாம் எனக்கு சென்டென்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ண தெரியும். இத மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு தான் போக முடியும். ரைட்டா? அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா நீட் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், இன்ஜினியரிங்க்கு, தென் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ், ஐஐடி எக்ஸாம்ஸ், இது எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு கோபட் 2026ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டா போறோம். 11,800 தான் ஃபீஸ். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் முடிய போகுது கோமட்டுக்கு. நீங்க இமிடியேட்டா வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபர்தர் உங்களுக்கு ஏதாவது டீடைல் வேணும், தகவல் வேணும் அப்படின்னா நீங்க கால் பண்ணுங்க 8695186953. ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபீஸை வந்து 9176552121 இந்த ஜிபே நம்பர்ல நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமிடியேட்டா ஆப் கனெக்ட் பண்ணி கிளாஸை அட்டென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிடுவோம். இட்ஸ் ஏ லைவ் கிளாஸ் கோபட் 2026. ரைட்டா? வேற எதனா தகவல் வேணுமா, என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா, கால் பண்ணுங்க. நான் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. நான் இது வரைக்கும் பேசின தகவல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாம ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ரெண்டாவது நீங்க பண்ண வேண்டியதுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. என்ன மார்க் டார்கெட் வச்சு ஒர்க் பண்றதுன்னு தெரியல, அப்புறம் கவுன்சிலிங் எப்படி பண்றதே தெரியல, அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்றதே எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு கூட தனியா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஆர்ஜிஆர்ல. நீங்க 1000 ரூபீஸ் பே பண்ணீங்கன்னா போறோம், உங்களுக்கு கம்ப்ளீட்டா அப்ளிகேஷன் ப்ராசஸை கைட் பண்ணி, சார் வீட்டு பக்கத்துல 150 ரூபாய் கொடுத்தாலும் போட்டுருங்க, வேணான்னு சொல்லல. உங்களுக்கு எங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஈஸியா இருக்கு, கம்மி ஃபீஸ்ல பண்றாங்கன்னா, தப்பா பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஒரு கம்ப்ளீட்டா ப்ராப்பரா ஒரு 10 வருஷம் நம்ம இந்த சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம், அவங்க நல்லா பண்ணி தருவாங்க அப்படின்ற மாதிரி கான்ஃபிடன்ஸ் தான். நீங்க ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட் மட்டும் தான். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, எடுத்ததுமே 1.5 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டா ஹேங் ஆயிடும். ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கே 3 to 4 hour ஆகும். நம்ம நிறைய பேர் போட முடியாது. அந்த மாதிரி ஐடியா தான் 100 ஸ்டூடெண்ட்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நாங்கள் பண்ணித்தரோம். ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க 1000 ரூபீஸ் பே பண்ணி. ரைட்? உங்களுக்கு மற்றபடி என்ன பண்ணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ஆர்ஜிஆர் அகாடமி சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம டெய்லி பேசிஸில் காலையில் ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோ உங்களுக்காக நெக்ஸ்ட் 120 days கண்டினியூவா. அது என்ன மாதிரி மழைனா வரட்டும், வெயிலனா அடிக்கட்டும், பந்தனா வைக்கட்டும், கோவிட்னா வரட்டும், எது வந்தாலும் நெக்ஸ்ட் 120 days ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாசமும் உங்களுக்கு கண்டினியூவா மார்னிங் ஈவினிங் உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். சரியா? அதனால மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும். உங்க பேரண்ட்டுக்கு சொல்லி வச்சிருங்க. நீங்க எக்ஸாம்ல இருந்தீங்கன்னா பார்த்துங்கப்பா, எங்களுக்கு இதெல்லாம் டீட்டெயில் வேணும், தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாம் எழுதணும், அப்ளிகேஷன் போடணும், கவுன்சிலிங் போகணும், இது எல்லாத்தையுமே ஆர்ஜிஆர்ல உங்களுக்கு நம்மளுக்கு சொல்லி தராங்க, பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க அப்படின்றத நீங்க சொல்லி வச்சிருங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. 2026 நீட் தேர்வு எழுதி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? அதுவும் நான் வந்து எனக்கு கவர்மெண்ட்லாம் வேணாம் சார், பிரைவேட் காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் சீட்லாம் வேண்டாம், எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சா போதும். அது என்னவா இருந்தாலும், மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தாலும் பரவாயில்ல, டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அப்ராட்ல போய் நான் படிச்சாலும் பரவாயில்ல. ஆனால் 2026 நான் குவாலிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமி ரெடியா இருக்கோங்க. 35 நாள் கிளாஸ். இப்போ கரண்ட் +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் 35 நாள் ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் கழிச்சு ஆன்லைன்ல அட்டன் பண்ணீங்கன்னா வெறும் நாங்க வந்து என்ன பண்ண போறோம், ஒரே ஒரு சப்ஜெக்டா கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அந்த சப்ஜெக்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமா அதுல டெஸ்ட் கொடுத்து உங்களை வந்து கம்ப்ளீட்டா தரவு பண்ணி ஒவ்வொரு டாபிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் ஒரு கிளாரிட்டி கொடுத்து எக்ஸாம் எழுத வைக்க போறோம். உங்களை வந்து என்ன பண்ண போறோம், குவாலிஃபை பண்ண வைக்கிறோம். இந்த கேரண்டி நாங்க கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடியா இருந்தா இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க. எல்லாம் ஓகே தான், இமிடியேட்டா வந்து ஜாயின் பண்ண படம் பிடிங்கிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு குவாலிஃபை ஆகலன்னா உங்களுக்கு 100% நீங்க கட்டக்கூடிய பணத்தை ரிட்டர்ன் பண்றோங்க. அப்புறம் என்ன, இதுல என்ன இருக்கு, டீல் ஓகேவா? டீலுக்கு ரெடியா?
நான் உங்களை குவாலிஃபை பண்ண வைக்கிறேன், ஃபீஸ் கட்டுறீங்க, குவாலிஃபை பண்ண வைக்கலன்னா உங்கள் ஃபீஸை நான் திருப்பி கொடுக்குறேன். ஓகே, நான் ரெடி. நீங்கள் ரெடியா? கால் பண்ணுங்கள் 9176552121 இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுங்க.